அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். மக்கள் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கான ஹதீஸ் அன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ அத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னதி குல்லமா கதா அவு ராஹ. ஹஸ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி வராஹ அத்தல்லாஹு லஹு நுஸுலஹு மினல் ஜன்னா. யார் காலையிலும் மாலையிலும் மஸ்ஜிதுக்கு செல்வாரோ அல்லாஹ் தஆலா அவருக்கு சுவனத்திலே விருந்துபச்சாரம் செய்கின்றான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ். அது மட்டுமல்ல, குல்லமா கதா அவுராஹ, காலையிலும் மாலையிலும் அவர் எத்தனை தடவை பள்ளிவாசலுக்கு செல்லுபவராக இருந்தாலும் கூட அத்தனை நடி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்திலே ஏற்பாடு விருந்துபச்சாரம் செய்கின்றான் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸ் புகாரி என்ற கிதாபில் பதிவாயிருக்கின்றது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தின் மீதோ அல்லது ஒரு இடத்தின் மீதோ அதிகம் முஹப்பத் வைத்தால் தான் அவன் அந்த இடத்திற்கு அதிகம் செல்லுவான். உதாரணமாக, இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸான இடம் பழவேற்காடு. அந்த இடத்துக்கு யாரு முஹப்பத் வைத்தாங்களோ அந்த இடத்துக்கு அதிகம் போயிட்டு வருவாரு. அதே போலதான் ஒரு மனுஷன், ஒரு முஃமின் பள்ளிவாசல் மீது அதிகம் முஹப்பத் வைத்தா காலையிலும் மாலையிலும் அதிகம் போயிட்டு வரக்கூடியவராக இருப்பாரு. அப்போ அதிகம் அவர் போயிட்டு வரக்கூடியவராக இருந்தார் என்று சொல்ல போனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சுவனத்திலே விருந்துபச்சாரம் செய்கின்றான். அவர் எத்தனை தடவை போனாலும் சரியே, அத்தனை தடவையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா விருந்துபச்சாரம் செய்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். சற்று சிந்தித்து பார்க்க அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஹதீஸின் வாயிலாக நமக்கு என்ன புரிய முடிகின்றது என்றால், பள்ளிவாசல் மீது அதிக முஹப்பத் வைக்க வேண்டும், அதிகம் தொடர்பு வைக்க வேண்டும். அப்படி தொடர்பு வைத்தோமையானால் நாம் அதிகம் பள்ளிவாசலுக்கு செல்லுபா நபராக ஆகிவிடுகிறோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பள்ளிவாசல் மீது மஸ்ஜிதுகள் மீது அதிகம் தொடர்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரகாத்துஹு.